தற்போதைய அண்மை செய்தி. கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் எனவும் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளார். கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திருத்தங்களால் தமிழ்நாட்டு பள்ளிகளில் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதைய தேர்ச்சி முறையே தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கமளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தங்களால் தமிழ்நாட்டு பள்ளியினுடைய தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்றும் தற்போதைய தேர்ச்சி முறையை தொடரும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி குழந்தைகளும் தொடர்ந்து தடையின்றி கல்வி பயின்ற ஏதுவாக 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி வழங்கப்படக்கூடிய முறை தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இந்த நிலையில்தான் கல்வி உரிமை சட்டத்தின் விதிகளை திருத்தம் செய்து 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு முறையையும், அதிலும் தேர்ச்சி பெறாத குழந்தைகள் அதே வகுப்பில் ஓராண்டு பயில வேண்டும் என்ற முறையையும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும், தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி நடத்தப்படக்கூடிய மத்திய அரசு பள்ளிகளுக்கு இந்த புதிய நடைமுறை பொருந்தும் எனவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், இது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றாமல் மாநிலத்தினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு சிறந்த கல்வியாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை தான் இந்த அரசு எடுத்து வந்தது என்றும், அந்த அடிப்படையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போதுள்ள தேர்ச்சி முறையே நடைமுறைதான் அந்த தொடரும் என்றும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டதை போல ஒரு தலைமுறையில் பெறக்கூடிய கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட இருப்பதாகவும், எனவே தமிழகத்தில் பழைய கல்வி முறையே தொடர்ந்து அமலில் இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய விளக்கமாக தற்போது தெரிவித்திருக்கின்றார். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.